ஊருக்கு வந்தோம்னா ஆரல்வாய் மொழியில இந்த காற்றாலைகளை பார்த்த உடனே நாம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னு ஒரு புத்துணர்ச்சி வந்துருது. சிலுசிலுன்னு நம்ம முகத்துல படுற ஈரக்காத்து நம்ம ஊரோட குளிர்ச்சியை எடுத்து சொல்லும். ஏசியாவிலேயே அதிகமாக காற்று வீசக்கூடிய இடம் என்கிற பெருமை ஆரல்வாய் மொழிக்கு உண்டு. வள்ளியூரை கடக்கும் போதே நிலப்பரப்பு மாறத் தொடங்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கம்பீரமான தோற்றமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமையான வயல்வெளிகளும் மேய்ச்சல் ஆடுகள் மற்றும் செம்மறியாட்டு கூட்டமும் சுறுசுறுப்பான காலை பறவைகளும் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போற கால்நடைகளை வளர்க்கிறவங்களும் விவசாயிகளும் இயற்கை காட்சிகளும் நீரோடைகளும் குளங்களும் ஆறுகளும் இந்த கடும் வெயிலிலும் கோடை காலத்திலும் கருகாத பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும் நம்மை பரவசத்துடன் ஈர்க்கும். இது மட்டுமில்லாம சுமார் 50 முதல் 80 அடி உயரமுள்ள காற்றாலைகளும் நம்மை பிரம்மாண்டத்தின் எல்லைக்கே அழைத்து செல்லும். இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய கடலோர காற்றாலைகள் இது. இவை எல்லாமே நம்ம சொந்த ஊரை நெருங்கிட்டோம்னு நமக்கு உணர்த்தி நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும். தூங்கிட்டு இருக்கிற மக்களும் கூட எழுந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.